தப்பிச்சு இங்கே வந்துட்டு அட கொய்யால ரொம்ப 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 ஃபஸ்ட்டு ரோடு ஃபாக் லைட் போடுறதுனால என்ன ப்ளஸ் ஐயோ மாதிரி மண்ணு வரக்குது மண்ணு பறக்குது. இந்த ஹைவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல், எல்லாம் இந்த சர்வீஸ் ரோடு தான் போகிறாங்க. ஃபஸ்ட்டான விஷயம்னா ரொம்ப பெரிய பொருள் டொமாலும் வந்தது. மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆஃப் ரோடு அது. மோஸ்ட் டேஞ்சர் வந்துருச்சா இதானா? சத்தியமா சரியான குளிர் தாங்க முடியல. இந்த ரோடு வந்து ரொம்ப டேஞ்சரஸான ரோடா, நிறைய ஆக்சிடென்ட் நடக்குமா. இப்போ தெரிஞ்சு பாருங்க, ஒரு மாதிரி ரோடு டவுனா போற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த ரிஃப்ளெக்டர்ஸ் நிறைய இருக்கு பாருங்க, ஒரு மாதிரி டவுன்ல போற மாதிரி இருக்கு எனக்கு. ஆனா வழி விடுங்க. சர்வீஸ் ரோடு தப்பிச்சு இங்க வந்துட்டு அட கொய்யால என்னடா ஒட்டி ஒட்டி போறீங்க. யோ யோ அந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக், ஏதோ பிரச்சனை போல். ஒரு மாதிரி ஃபுல்லாக டிராஃபிக்காக இருந்துச்சு. சரி நிற்கவே முடியல, ஒரு 10 நிமிஷம் நின்றுருந்தோம். வெரி ஆகி நான் தான் ப்ரோ அப்புறம் மெயின் ரோட்டில் போயிடலாம் ப்ரோ, நம்ம எதுக்கு இங்கே நின்றுட்டுன்ட்டு. ஓ 2 சைடும் வண்டி வந்துச்சுனால ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. உண்மையிலே ரொம்ப 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 ஃபஸ்ட்டு ரோடு சகாய்ஸ். இப்போ எல்லோ ஃபாக் லைட் போட்டிருக்கேன், எல்லோ ஃபாக் லைட் பாருங்களேன். ஃபாக் லைட் போடுறதுனால என்ன ப்ளஸ்னா, எனக்கு பள்ளம் வந்து முன்னாடியே தெரிஞ்சு கொஞ்சம் எதோ எங்கே பள்ளம் வருது. ஆனால் கர்மம் இந்த வைசர் வந்து தொல்லை பண்ணுறீங்க என்ன. சரி வைசர் ஒயிட் வைசர், இது ஒயிட் வைசர்னு கோடு இருந்துச்சு, இல்லைனா நான் ஒயிட் வைசர் எடுத்துன்னு வந்திருப்பேன். அதனால தான் ஒயிட் வைசர் எடுத்துன்னு வரல. சரி கலராக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் பார்க்கலாம் இருக்குது. ஆனால் கண்ணாடி வாங்கிக்கலாம் பார்த்தோம், கண்ணாடி வாங்க டைம் இல்லை. ஒரு 100 ரூபா கண்ணாடி கண்ணில் போட்டுட்டு ஓட்டுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன். பட் கண்ணாடி வாங்க டைம் இல்லைங்க. ஸோ ரொம்பலாம் ஃபாஸ்ட்டாக ஓட்டாமல் கொஞ்சம் க்ரூசிங் லெவல்லே அப்படியே போனேன். நல்ல ரோடு வந்துச்சுன்னா கண்டிப்பாக 100 கிட்ட ஓட்டுவேன். நல்ல ரோடு வர வரைக்கும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஓட்ட போகிறேன். நைட் நேரத்தில் யாருக்கு குறுக்க வரணும்னு தெரியாது. ஏன்னா ஒரு ரெண்டு நம்மளுக்கு சம்பவம் ஆயிடுவோம், சொல்லியிருப்பேன் உங்களுக்கு முன்னாடியே. ஏன்னா ரிஸ்க் நைட் நேரத்தில் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது. ஸ்லோவாக ஓட்டினீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டிடலாம். கருமம், ஐயோ மண்ணு அடிக்குதுங்க பயங்கரமா. ஷெட் 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 அட கொய்யால அட கொய்யால ரொம்ப ஒஸ்டான ரோடு, ஒஸ்ட் ரோடு. ஃபாக் லைட் உண்மையிலே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. எல்லாரும் ஃபாக் லைட் அப்டேட் பண்ணுங்க. யாராவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ஃபாக் லைட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் நார்மலாக வேலைக்கு போயிட்டு ஹைவே ரோட்டில் வரீங்கன்னா கண்டிப்பாக ஃபாக் லைட் போட்டுங்க. நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன், ஃபாக் லைட் போட்டே தருங்க, நல்லதுங்க. உண்மையிலே யாருக்கும் என்னன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக போட்டுக்கோங்க. எவ்வளோ யூஸ்ஃபுல் ஆகுது பாருங்களேன். இப்போ இந்த ஃபாக் லைட் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த பள்ளம் இருக்கிறதே தெரியாது. இந்த ஃபாக் லைட் இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு தெரியுது. பட் நல்ல ஃபாக் லைட்டாக சூஸ் பண்ணுங்கள். இதுவும் நல்ல ஃபாக் லைட் தான். இது SJG பிராண்டு. இதில் நிறைய ஃபாக் லைட் இருக்குங்க, வாரண்டிலையும் வருது, வாரண்டி இல்லாமலேயும் வருது. அதெல்லாம் நீங்கள் பார்த்து எது சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கா? ஓகே ஃபைன். எதுக்கும் லக்கேஜ் ஒரு அடி கேட்டுக்கணுங்க, லக்கேஜ் கரெக்டாக இருக்கான்ட்டு. ப்ரோ லக்கேஜ் ஓகே தானே? ஓகே ஃபைன். ஃபாக் லைட் போட்டு ஓட்டுறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருங்க. ஒரு மாதிரி ரோடே நல்லா அழகாக எனக்கு ஒரு விதை ஏதோ தெரியுது. இதை பாருங்க, இல்லைங்க பள்ளமேடு இருக்கான்னு எனக்கு முன்னாடியே தெரியுது. அதனால் என் வண்டி பள்ளமேட்டில் தப்பிக்குது. எல்லோ நல்லா இருக்குங்க ஒயிட்டோட. நான் கூட ஒயிட்டு தான் கொஞ்சம் பவராக இருக்கும் போல அப்படின்னு. எல்லோ இன்னும் பவராக இருக்குது. மீன் நம்மளுக்கு வந்து சிட்டி சைட் தெரியல, வெளியில் வந்தால் தான் தெரியுது. ஒயிட்டும் பவர் தான், எல்லோ வந்து ஒரு மாதிரி பார்க்க ஒரு மாதிரி லுக்காக இருக்குது. ஓகே ஒரு வழியாக ஒரு அளவுக்கு ஓகே நல்ல ரோடு வந்துருக்கு. நல்லா லாரியாக போயிட்டுருக்கு. வந்து விளையாடுவோமா? மணி பார்த்தீங்கன்னா 6:53 ஆகுது. ஐயோ கையெல்லாம் க்ரீஸ் ஆயிடுச்சு. எப்படி க்ரீஸ் ஆச்சுன்னே தெரில. நெடி தாங்க ரொம்ப பறகுது, முடியல. மூக்கு வாய்க்குள்ளெல்லாம் போகிற மாதிரி இருக்குது. சரி காகிள்ஸ் வாங்கணும்னு நினச்சேன், காகிள்ஸ் வாங்க காசு இல்லை. இதெல்லாம் வாங்கியிருக்கலாம் காகிள்ஸ். எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க ட்ராவல் பண்ணி. அதனால் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக தெரியுது. பைக் ஓட்டும் போதே எனக்கு ஒரு மாதிரி நம்ம ஒரு மாதிரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஓட்டுறோமே, பைக்கை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ரொம்ப நாள் ஆச்சுங்க ட்ராவல் பண்ணி. மோட்டோ வ்ளாகிங் வந்து போட்டோம், நாங்கள் மோட்டோ பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் நடுவில் வந்து பட்ஜெட் இஷ்யூனால என்னால் பண்ண முடியல. இப்போ பட்ஜெட் கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணனால திருப்பி இந்த ட்ரிப்பு போகிறது எல்லாம் இருக்கும். அடுத்த மாதம் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கேன். காசு சேர்த்துறேன்னா கண்டிப்பாக போயிடுவேன். காசு சேர்க்குற வரைக்கும் எப்படியாவது மேனேஜ் பண்ணி போக வேண்டியதான். அடங்கொய்யால ரோடு திருப்பி மட்டமான ரோடு. ஐயோ மாதிரி மண்ணு வரக்குது, மண்ணு பறக்குது.
கைஸ் என்ன இருக்கோ அதை வச்சு ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட எதுவுமே இருக்காது. நான் ட்ராவல் பண்ண ஆசையாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எதுவுமே இல்லை, காசு இல்லை. சில பேர் அதை வந்து ட்ராவல் பண்ண ஆசை நான் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள். அது வந்து இப்போ தான் ரெட்டிஃபை பண்ணேன். என்ன இருக்கோ அதை வச்சு ட்ராவல் பண்ணியிருக்கணும், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம என்ன தான் இருந்தாலும் நம்ம என் ஸ்பெண்டராக இருந்தால் கூட நான் எடுத்துகிட்டு போய் ட்ராவல் பண்ணிருக்கணும் இப்போ தோணுது. அதெல்லாம் இப்போ மிஸ் பண்ணிட்டேன். நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப டேஸ் நம்ம ரொம்ப வருஷம் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ட்ராவல்லாம் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கணும், நான் பண்ணலை. காசு தான் பிரச்சனையாக இருந்துச்சு. பண்ணுறது மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்துட்டோம், வேறு எதுவும் மனம் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சா தான் நம்மளால் போக முடியுது. வீட்டையும் பார்த்துக்கிட்டு, நம்மளையும் பார்த்துக்கிட்டு, வண்டியும் பார்த்துக்கிட்டு ட்ராவலும் பண்ணோம். கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இந்த மாதிரி நிறைய பசங்க நீங்கள் இருப்பீங்க, உங்களுக்குலாம் இதெல்லாம் தோணும். அந்த கஷ்டம் உங்களுக்கு புரியும். இந்த மாதம் எப்படி ஓட்ட போகிறோம், மாதம் கடிச்சேன்னா வச்சிங்களேன் அக்கௌண்ட் பேலன்ஸில் ஒரு 100 200 இருக்குமா, இந்த மாதம் இன்னும் 5 நாள் இருக்குது, 10 நாள் இருக்குது, இந்த அமௌண்ட் வச்சு எப்படி ஓட்டுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அதை ஓட்டுறதுக்கு ஒரு கடன் வாங்குவோம். அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இன்னும் அப்படி தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் சேவிங்ஸு அந்த கர்மம்லாம் பண்ணி கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணுற பழக்கம்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். உண்மையிலே நல்ல விஷயம். சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஒரு 50 ரூபா இருந்தாலும் சேவ் பண்ணிடுங்க. என்னைக்காச்சும் உதவும். ஒரு 50 ரூபான்றது இன்றைக்கி உதவுனாக்குள்ள 50 ரூபான்றது சின்ன விஷயம் தான். ஆனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக உதவும். கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணுங்கள், ட்ராவல் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க. யாருக்காகவும் நீங்கள் வந்து மாற்றிக்காதீங்க. இவன் இப்படி சொல்லுவான், அவன் அப்படி சொல்லுவான்றத பிரச்சனைலாம் எடுத்துக்காதீங்க. நம்மளுக்கு இந்த விஷயம் பண்ணணும்னு தோணுதா பண்ணுங்க, அவ்வளோதான். மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல் பண்ணுங்க. ஸோ நம்ம பண்ணுறதுனால மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னா அந்த விஷயம் வேணாம். நம்மளுக்கு இந்த விஷயம் பண்ணணும்னு தோணுதுன்னா பண்ணுங்க. ஆனால் வந்து மற்றவங்க இந்த பார்த்தா கிரிஞ்சாக நினைப்பாங்க, இதை பார்த்தா வந்து ஒரு மாதிரி காமெடியாக நினைப்பாங்க, அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து எதுவுமே யோசிக்காதீங்க. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நான் அவங்க யோசிக்கிறது ஒரு செகண்டுங்க. இப்போ ரோட்டில் வந்து நான் வ்ளாக் எடுக்கும்போது நிறைய பேர் என்ன பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து அங்கே வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி ஐயோ எல்லாரும் பார்க்குறாங்களே, ஒரு கூச்சமாக இருக்கும். ஆனால் அந்த கூச்சம் நான் பட்டுட்டு நான் வீடியோ எடுக்காமல் இருந்தேன், நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணிக்க முடியாது. நான் ஏன் கூச்சப்பட மாட்டேன் ரீசன் சொல்கிறேன் என்னன்னா, ஸோ இப்போ நீங்கள் வ்ளாக் எடுக்கிறீங்க, இப்போ நான் ரோட்டில் நின்று வ்ளாக் எடுக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்னை பார்ப்பாங்க. அந்த பார்த்துட்டு நான் அங்கேருந்து கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க என்னை யாருன்னு கூட அவங்க நாவல் இருக்காது. கரெக்டு தானே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளம்பிட்டாங்க வந்து என்னை வந்து 10 செகண்ட் பார்த்துருப்பாங்களா, எனக்கு ஐடியெல்லாம் பார்த்துருப்பாங்க. பட் அவங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவங்க என்ன மறந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தாலே அவங்க மறந்துடுவாங்க. அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. 10 நிமிஷம் தான். ஸோ நம்ம அதுக்காக நம்ம வந்து கூச்சப்பட்டு எதுவும் பண்ணாமல் இருந்தால் தப்புங்க. நம்மளுக்கு பிடிச்சதுக்காக பண்ணுங்கள், மற்றவங்க ஹர்ட் பண்ணாமல் இருங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்கள். ட்ராவல் பண்ண முடியுமா ட்ராவல் பண்ண பிடிங்க. எனக்கு வந்து சிங்கிங் பிடிக்கும், சிங்கிங் பண்ணணும், பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கள். யாருமே எதுவுமே சொல்ல மாட்டா. எல்லாமே எல்லாராலும் முடியும். இந்த வண்டி வாங்குறது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் வண்டி வாங்கினேன். இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது கஷ்டம்னு நினச்சிருந்தேன். பட் என்னால் முடியும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வச்சிருந்தேன். பட் என்னால் இப்போ முடியுது. அந்த மாதிரி தான். கண்டிப்பாக ஒரு நாள் சூப்பர் பைக் வாங்குவேன். சூப்பர் பைக் வாங்கி பறக்க விடுவேன். நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ லவ் யூ ஸோ மச். ஐயோ இப்போயே பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆயிடுச்சு. பூமர் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. பூமர்லாம் இல்லை. இந்த ஹைவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல். எல்லாம் இந்த சர்வீஸில் தான் போகிறாங்க. நம்ம மட்டும்தான் இந்த ஹைவேல போய்ட்டுருக்கோம். தெரியாமல் இந்த ஹைவேக்குள்ளே வந்துட்டேன். நான் இந்த ஹைவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல். ப்ரோ எங்கன்னு தெரில, அங்கே இருக்காரா இல்லை சர்வீஸில் இருக்காரா இல்லை ஹைவேல இருக்காரான்னு தெரில. யாரும் இல்லைங்க, கல்லியாக தான் இருக்குது. அவள் முடிஞ்சிச்சு ஹைவே. ஏதோ இங்கே கட் ஆகுது. ஓ இப்படி போக முடியாதா? ஐயோ நம்ம வந்து அது வழி இருக்குது. இதுக்கப்புறம் முடிஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்க சைடு அந்த சைடு வரோம் அவங்களுக்கு. வயிற்றுல ஓட்டில்லாங்க ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு மாதிரி எனக்கு கண்ணு தெரிய மாட்டேது. ஒரு மாதிரி இருட்டா இருக்கு, தெரியுது எனக்கு இவ்வளவு தூரம் பவர்த்துது. லாங்கா இருக்கிறது வந்து கவர் தெரிய மாட்டேது. ஓரளவு மேல வந்தீங்கன்னா தெரிய மாட்டேது சுத்தமா. தெரியாம பண்ண போல வேற ஏதாவது அவங்க வந்து மாத்திட்டு வந்துருக்கலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா 101 கிலோமீட்டர் கிட்ட வந்து கவர் பண்ணிட்டோம். என்ன ஆச்சுன்னா ஒரு ஃபஸ்ட்டான விஷயம்னா ஃபாக் லைட்டில் ஒயிட் லைட் எரியலைங்க. இவ்வளோ நேரம் நல்லா இருந்தது. என்னடா அது இப்போ எரிய மாட்டேங்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். லூஸ் கான்டாக்டாக இருந்துச்சு. நான் ஒயரை பிடிச்சி வச்சுட்டு இருந்தேன். இப்போ சுத்தமாக எரிய மாட்டேங்குதுங்க. செம்ம கடுப்பாக இருக்குது. இப்போ தான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஃபாக் லைட் இருக்குது, ஜாலியாக இருக்குது, ஓட்டிகிட்டே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வெறியாக இருக்குங்க. சே என்னன்னு பார்க்கணும். அது வேறு 114 கிலோமீட்டர் தாண்டிட்டோங்க. இப்போ இன்னும் வேலூர் பார்த்தீங்கன்னா இந்த 14 கிலோமீட்டர்ஸ் 50 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ இப்படி வச்சு கால் ஓட்டினா ஜில்லுன்னு காய்ச்சி இந்த பலூன் ஃபிட் மாதிரி இருக்கு அந்த பேண்ட்டு. நல்லா காற்று உள்ள பல நல்லா காற்று உள்ள ஜில்லு ஜில்லுன்னு போகுது. ஆனால் குளிருதுங்க. ஆர்டர் சட்டையெல்லாம் ஏற்றிட்டேன். பயங்கரமாக குளிருது. என்ன பண்ணுறது தெரியல. குளிரில் அப்படியே ஜில்லுன்னு இருக்கு கிளைமேட்டு. மணி பார்த்தீங்கன்னா 8:10 ஆயிடுச்சு. அதுக்குள்ள தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 மணி நேரம் 10, 10, 11 மணி ஆயிடும்னு நினைக்கிறேன் போவேன். அவ்வளோ பெரிய பள்ளம் அப்புறம் அங்கே வழி இருக்கு. சரியான பள்ளங்க. ஹைவே இருக்கும்னு நினச்சி நானும் ஏறி வந்துட்டேன்.
ரொம்ப பெரிய பள்ளம் டமாலும் வந்தது. சில நேரங்கள் கழித்து எனக்கு உண்மையிலே செமையாக குளிர ஆரம்பிச்சிச்சு. சுத்தமாக முடியல. எனக்கு வந்து உள்ள டிஷர்ட் படம் வந்ததால் குளிர ஆரம்பிச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா 9:49ங்க. அதனால தான் பண்ணிங்கன்னா சரி ஜெர்க்கின் எடுத்து போடலான்னு பார்த்தா மனோஜ் ப்ரோ வந்து ப்ரோ எதுக்கு ப்ரோ ஜெர்க்கின்லாம் வேணாம் பேக்லாம் ரிமூவ் பண்ண வேணாம் ப்ரோ, நான் வந்து என்னோட ரைடிங் ஜாக்கெட் ஊற்றுறேன் போட்டுக்கோங்கன்ட்டாரு. நான் எவ்வளோ வேணாம் ப்ரோ எனக்கு போட்டுக்கோங்கன்றேன். உங்களுக்கு குளிர் போகுது ப்ரோன்றேன். ப்ரோ எனக்கு குளிரில் இப்போ ஜாலியாக இருக்குது, சூடாக இருக்குது ப்ரோ, நான் 2-3 டிஷர்ட் போட்டிருக்கேன் ப்ரோ உள்ள அப்படின்றாரு. வெள்ளை கலர் லைட் ஏரியலங்க, அதுவே ஒரு மாதிரி மனசு ஒரு வலிக்குது. நெத்தரில் கடுப்பாக இருக்குது. குளிருதுங்க, பயங்கரமாக குளிருது. அப்பா இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ குளிர் கொஞ்சம் அடங்கின மாதிரி இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்திங்கன்னா பெங்களூர் போகலாம். 594 கிலோமீட்டர். ஸோ லெஃப்ட்டில் போனீங்கன்னா மதுரை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி. ஸோ இன்னொரு 100 கிலோமீட்டர் தான் நம்ம வந்து சேலம் போகிறதுக்கு. பசிக்குதுங்க, பசிக்கிறதால எங்கேயா சாப்பாடு சாப்பிட்லாம். நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் சாப்பிட போகிறோம், ரொம்ப பெரிய பட்ஜெட்லாம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தள்ளுவண்டிகளில் தான் சாப்பிட போகிறோம். எப்போவுமே ரைட் வந்தால் அப்படி தான் பண்ணுவேன் நான். எவ்வளோ கிலோ காசு சேமிக்க முடியுமோ அவ்வளோ இதை காசு சேமிச்சு அதை வந்து காசை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன், அவ்வளோதான். சாப்பாடு விஷயம், டீ பார்த்தீங்கன்னா வரும்போது வந்து ஒரே ஒரு டீ தான் குடிச்சேன், அதுக்கப்புறம் எங்கேயுமே நிப்பாட்டில். இதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு டேரெக்டாக போய் படுத்துருவோம். இது வந்து ஏதோ ஒசூரா, நான் வந்ததில்லை, இங்கே வந்து டேஞ்சரஸான ரோடு இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னார். இங்கே இருக்குது ப்ரோ டேஞ்சரஸான ரோடு, ஒசூர் ரோடு இது அப்படின்னு சொன்னார். என்னங்க இது, இந்த பாட்டு நான் வைக்கலையே, லவ் ஹிட்ஸா? டேய் யாரா லவ் ஹிட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கு. நான் லவ் யூலாம் பார்க்குறது இல்லை. ட்ராவல் பண்ணும் போது இந்த பாட்டு போட்டு ட்ராவல் பண்ணுவேன். அது என்னதுமா 96 காதல் பாட்டுலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் இல்லை. 96 ஒரு பாட்டு இருக்கும், அது வந்து பாட்டு பேர் தெரியல, டிஸ்பிளே பண்ணுறேன். அது வந்து ஒரு ட்ராவலிங் பாட்டு. அந்த பாட்டு கேட்டுகிட்டே ட்ராவல் பண்ணோன்னா எனக்கு அப்படியே மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இந்த பாட்டு பேர் தெரியலங்க எனக்கு சரியா. இந்த பாட்டு பேர் பார்த்தீங்கன்னா அல்லந்தையும் சொல்லிட்டு ஒரு பாட்டுங்க, சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டு கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ட்ராவலிங் பாட்டா, அது கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே போயிட்டே இருப்பேன். நல்லாயிருக்கும் அந்த பாட்டு. எவ்வளோ கிலோமீட்டரு? இன்னும் 107 கிலோமீட்டர் காமிக்குது. சேலம் முன்னாடியே சொன்னார். சேலம்ல பார்த்தீங்கன்னா ஒரு முறை எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, ப்ரோ உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவரை மீட் பண்ணிட்டு போவாங்க. நாளைக்கு இது முடிஞ்சு நாளைக்கு சேலம் வழியாக தான் நாங்கள் ஏற்காடு போகலான்னு இருக்கோம். ஸோ வந்து நாளைக்கு மீட் பண்ணிட்டு போவோம். குளிருதுங்க, பயங்கரமாக குளிருதுங்க இந்த பகுதியில். அப்பா தெரியாம வெறும் அந்த ஸ்கின் டிஷர்ட் மாதிரி ஒன்று போட்டு விட்டேன், ஸ்கின் ஷர்ட் மாதிரி. அச்சு நவுத்திச்சு குளிர் என்ன போட்டு. வைசர் வர இல்லையா, அப்படியே காதில் இருக்குது அப்படியே அந்த பனி. எவ்வளோ போட்டும் ஆனால் எனக்கு உள்ள குளிர் அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. இன்னும் 1 ஹவர் காமிக்கிட்டு. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 10:51 ஆயிடுச்சுங்க. அப்பா சரியான டயர்ட் ஆயிடுச்சு. உள்ள வந்ததில் இன்னும் ஒரு 55 கிலோமீட்டர் காமிக்குது சேலத்துக்கு. பட் இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தான் சொன்னார் ப்ரோ. இங்கே 20-25 கிலோமீட்டரு ஓடிலங்க. சாப்பாடு அவர் வீட்டில் சாப்பிடலான்ட்டாருங்க. தூக்கம் தான் போயிடும். அது இருக்கு குளிருது ஒரு சைடு தூக்கம் வருது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ஓட்டிட்டு வந்து வண்டி உடனே ஆஃப் பண்ணக்கூடாது, கொஞ்ச நேரம் அதை ரன் பண்ணணும், அப்புறம் தான் ஆஃப் பண்ணணும். ஏன்னா கிராங்க் ஷாஃப்ட் ரெடி ஆகும். சட்னியா செஞ்சிடறியாமா? சரி வேணாங்க, வந்து வீட்டில் அம்மா கிட்ட சொல்லி சட்னிலாம் செய்ய சொல்கிறாரு. அதான் வேணாம் ப்ரோ, வெளில சாப்பிட்டுக்கலாம்னா கேட்க மாட்டாரு. ப்ரோ வெளில சாப்பிட்டுக்கலாம் ப்ரோ, சரி. ஏன்னா அம்மா கஷ்டம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளில எங்கேயாச்சும் தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்டுவோம். அடுத்த தள்ளுவண்டி கடை தான் நிப்பாட்டிருங்க. மோஸ்ட் டேஞ்சர் ரோடு அது. மோஸ்ட் டேஞ்சர் வந்துருச்சா? இதானா? இல்லை 10 கிலோமீட்டர். ஏன் ரோடு மட்டமாக இருக்குமா? டவுன் ப்ரோ, ஃபுல் டவுன். அப்படியா? நிறைய ஆக்சிடென்ட் ஆகும். லாரியா? நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா வரும். லாஸ்ட்டாக ஒரு ஆக்சிடென்ட் பெருசாக நினச்சே கேள்விப்பட்டதில்ல, பஸ்ஸு லாரி. ஆமாம் அப்படியே அது இங்கே தானே அது. அட பாவமே, எப்போவுமே வண்டி வந்து அட கொய்யால என்ன லாரிக்காரங்களா ஒட்டி கிஸ் அடிக்கிற மாதிரி போகிறாங்க. குளிர் தான் தாங்க முடியல. பார்த்தீங்கன்னா சூடாக தான் சாப்பிட வந்துட்டோம். பசியும் தாங்கல, குளிரும் தாங்க முடியல. மணி பார்த்தீங்கன்னா 10:59 ஆயிடுச்சுங்க, 11 ஆகுது. ஓகே, சாப்பிட்டு நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. 240 சம்திங் தான் ஆச்சு. நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். கறி குழம்பு, அந்த குழம்பு, இந்த குழம்பு, மீன் குழம்புலாம் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன குளிருக்கு நல்லா சூடாக போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்டை சொல்லி சாப்பிட்டோங்க.
எப்பா எப்பா ஏன்னா ஊட்டி மாதிரி குளிருது, எனக்கு வாய் குளருது குளிரில். சத்தியமாக சரியான குளிர், தாங்க முடியல. என்ன மாதிரி குளிர் நான் பார்த்ததே இல்லைங்க. சென்னையிலலாம் இவ்வளோ குளிர் இருக்காது, இங்கே என்னன்னா இவ்வளோ குளிர் இருக்கு, வண்டியை ஓட்ட முடியல. தெரியாமல் லூஸ் பேண்ட்டு காற்று போகிற மாதிரி பலூன் ஃபிட்டு மாதிரி பேண்ட்டை போட்டு தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட் மாதிரி பேப்பர் மாதிரி இருக்க இந்த சட்டை போட்டேன்னா என்னை போட்டு செய்து காத்து. என்னன்னா மனோஜ் ப்ரோ என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ரோடு வந்து கிருஷ்ணகிரி இந்த டோலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து ரொம்ப டேஞ்சரஸான ரோடா, நிறைய ஆக்சிடென்ட் நடக்குமா, ரோடே வந்து ஸ்லோப் மாதிரி இறங்குமா. எனக்கு தெரியல, நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அங்கே கீழே போட்டிருக்கு, டவுன் போட்டிருக்கு, ஹெவி வெஹிக்கிள்ஸ் டவுன், ட்ரக்கு டவுன், பஸ் டவுன். ஓ, ரோடே டவுன்ல தான் போதா? தெரியலங்க, ரோடே வந்து டவுன்ல தான் போகுதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல, இருங்க பார்ப்போம். நான் இந்த ரோடுக்கு வந்தது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இப்போ தெரிஞ்சு பாருங்க, ஒரு மாதிரி ரோடு டவுனா போற மாதிரி எனக்கு தெரியுது, லைட்டா டவுனா போற மாதிரி தெரியுது. டிராஃபிக் இங்கே என்ன செக் போஸ்ட்லாம் போட்டுருக்காங்க ஐயால. ஆனால் இந்த ரோட்ல எவ்வளோ சிக்னல் பாருங்களேன், எவ்வளோ ரெட்டு அந்த உங்களுக்கு தெரியுதா இண்டிகேஷனு. உண்மையிலே ஆக்சிடென்ட் நிறைய நடக்கும் போல அவ்வளோ இண்டிகேஷன் கொடுத்துருவாங்க. அந்த ரிஃப்ளெக்டர்ஸ் நிறைய இருக்கு பாருங்க, எவ்வளோ ரிஃப்ளெக்டர்ஸ் பாருங்க இந்த ரோட்ல. ஆமாங்க, ரோடு ரொம்ப டவுன்ல போகுதுங்க. நான் ஆக்சிடென்டே கொடுக்கலப்பா, உண்மையிலே டவுன்ல போகுதுப்பா ரோடு. ஒரு மாதிரி டவுன்ல போற மாதிரி இருக்கு எனக்கு. ஸ்பீட் கேமரா வேற இருக்குங்க மேல. ஐயோ, உண்மையிலே இப்படி போதுங்க டவுன்ல. வா வா வா, ஃபர்ஸ்ட் டைம் வரேன் கிருஷ்ணகிரிக்கு, நல்லா இருக்கு. ஆனால் டேஞ்சரஸ் ரோடா, பார்த்து ஓட்டணும். வைசரை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன், இதுக்கு மேலாம் க்ளோஸ் பண்ணால் வேலைக்கு ஆகுது, உன்னப்புறம் ரோடு தெரியாமல் போயிட்ட போகுதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். உண்மையிலே டவுனில் போயிட்டே இருக்குங்க, வளைஞ்சு அப்படியே டவுனில் போகுது. ரிஃப்ளெக்டர்ஸ் அதிகமாக இருக்குது, கேமரா அதிகமாக இருக்குது, லைட்ஸ் அதிகமாக இருக்கீங்க. சேஃப்டிக்காக நிறைய போட்டிருக்காங்க போல, நல்லது தான். இந்த ரோடு தானா முடிஞ்சிச்சா? ஒன்றுமே இல்லையே. இங்கே எதுவுமே ஒன்றுமே இவ்வளோ பெருசாலாம் இல்லையாங்க, சின்னதாக தான் இருந்துச்சு. இதுக்கே இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகும் தெரியல. ரோடு சின்னதாக இருந்துச்சு, இதுக்கப்புறம் முடிஞ்சிச்சா? இதோட முடிஞ்சிச்சா? இதுக்கப்புறம் நார்மலாக இருக்குமா? நைட்டில் நீங்கள் லைட் இல்லாமல் அந்த இடத்துல வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். இப்போ லைட் இருக்கனால உங்களுக்கு தெரியுது, லைட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இந்த ரோட்டில் பாருங்களேன், எவ்வளோ லாரி இருக்கு மட்டும் பாருங்களேன். பா, லாரி ஃபுல்லாக குவிஞ்சிருக்கு, அவ்வளோ லாரி தான், எல்லாம் லோடு வண்டி, எல்லாம் லாரிங்க, எல்லாம் எவ்வளோ லாரி பாருங்க, எண்ணவே முடியாது போல. ரைட்டே, யோயோ ஆனால் வழி விடுங்க. நம்பர் பிளேட் வர தொங்குதி வருது, HR 55. ஏப்பா வழி விட மாட்டாங்க. இந்த ஊர் பேர் மறந்துட்டாங்க, ஊர் பேர் ஏதோ சொல்லியிருந்தாரு, மறந்து தொலைச்சிட்டேன் ஊர் பேரை. தூக்கம் அது, ஐயோ தூரல் வேற பெய்யுது. ஐயோச்சோ, கரெக்டாக கிட்ட வரும்போது நல்ல வேலை இவ்வளோ நேரம் தூரலே பெய்யலைங்க. மழை பெஞ்சதுன்னா காலிலாங்க, மழை மட்டும் பெஞ்சதுன்னு வச்சிங்களேன். வரும்போதே மழை பெஞ்சதான் காலிங்க. குளிரே எங்களால் தாங்க முடியல. மழை பெஞ்சிட்டே இந்த குளிரில் வண்டி ஓட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டம். உண்மையிலே வந்து அது வந்து உண்மையிலே ஒரு கொடூரமான விஷயம். மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது இந்த குளிரில் ஓட்டுறது. நல்ல மழை எதுவும் பெய்யல, இப்போதான் லைட்டாக தூரல் ஏதோ ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வீட்டுக்கு போய்ட்டோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்ச நாள் போய் படுத்துட்டு காலையிலேருந்து ஒரு 8:30 போல் கிளம்பலான்னு இருக்கோம் ஏற்காடுக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக ஏற்காடு பார்த்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு திருப்பி ரிட்டர்ன் இங்கே வந்துட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒக்கானிக்கல் போயிட்டு ஒக்கானிக்கல் பார்த்துட்டு ஈவினிங் ஒக்கானிக்கல் அங்கேருந்து அப்படியே ஒக்கானிக்கல்லேருந்து அப்படியே கிளம்புற மாதிரி எனக்கு எப்படின்னு தெரில. பார்ப்போம், நாளைக்கு வந்து பிளான் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ போய் தூங்குறது தான் வேறு. தூங்கினா தான் பேட்டரி சார்ஜ் ஆகும் பாடி, இல்லைனா அவ்வளோதான் காலி. நம்ம ஃபஸ்ட்டு போய் தூங்குற வேலையை பார்ப்போம். ஃபைனலி நாங்கள் வந்துட்டோம்.